உங்களுக்கு மிகவும் நல்லது. உங்களுடைய அமைதியை முடிந்த அளவுக்கு உங்களுடனே நீங்க வைத்துக் கொள்ளுங்கள். ஏதாவது சண்டை சச்சரவு வந்தாலும் உங்கள் மீது தவறில்லாத பிரச்சனைகளுக்கு நீங்க ஆளாக்கப்பட்டாலும் முடிந்த அளவுக்கு இந்த ஒரு நாள்ல நீங்க பொறுமையோடு இருங்க. இல்லை அப்படின்னா நீங்க கோவப்பட்டு ஏதாவது வார்த்தைகளை விட்டுட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனையை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே இந்த ஒரு நாள்ல நீங்க அமைதியுடன் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. தேவையில்லாத வாக்குவாதங்களை நீங்க தவிர்த்துக்கிடணும். தேவையில்லாம யாராவது உங்களிடம் வந்து வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க அப்படின்னா நிச்சயமா அது தேவையில்லாத பிரச்சனைகள்ல உங்களை உள்ளாக்கக்கூடும். எனவே முடிந்த அளவுக்கு அந்த ஒரு வாக்குவாதங்களை எப்படி ஒரே ஒரு வார்த்தையை நீங்க பேசுனீங்கன்னா எப்படி அந்த வாக்குவாதங்கள் முடியுமோ அந்த பேச்சை நீங்க இந்த ஒரு நாள்ல பேசணும். எனவே முடிந்த அளவுக்கு மற்றவங்களுடைய வாயை அடைக்கிற மாதிரி இந்த ஒரு நாள்ல பேசுங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். இன்று நீங்க செய்யக்கூடிய சில விஷயங்கள் கூட உங்களுடைய மனதை இன்று அழகாக்கும். அது மட்டும் இல்லாம அமைதியை தேடி கொடுக்கும். எனவே இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு நீங்க ஒரு முறைக்கு பல முறை யோசித்து இந்த ஒரு நாளை நீங்க பயன்படுத்துங்க. நிச்சயமா அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த ஒரு நாள்ல வேலை படிப்பு இந்த ரெண்டையும் பொறுத்தளவுக்கு நீங்க செய்த ஒரு சிறிய வேலை கூட யாரோ ஒருவரின் கவனத்தில் இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாகப்படும். இதனால் நீங்க செய்கின்ற வேலைகளை அவங்க கவனித்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு போஸ்டிங்கோ இல்லைன்னா உங்களுடைய சம்பளத்தை உயர்த்துவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். வெளியில பாராட்டு கிடைக்காம இருந்தாலும் உள்ளக்குள்ள மதிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு உங்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது வீணாக்கப்படாமே இருக்கும். நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முடிவானது இந்த ஒரு நாள்ல நிச்சயமா கிடைக்கும். இன்று மீனம் ராசிக்காரங்களுக்கு அதிக கருணை, ஆழமான உணர்வு, பிறர் மனதை எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை, இது அனைத்தும் இந்த ஒரு நாள்ல நிச்சயமா இருக்கும். சத்தம் இல்லாம சரியான முடிவை எடுக்கக்கூடிய ஒரு திறன், இது அனைத்துமே உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல நிச்சயமா இருக்கும். ஆனா இன்று ஒரே ஒரு சின்ன எச்சரிக்கை, மற்றவங்களின் பிரச்சனையை உங்களுடைய சுமையாக நீங்க மாத்திக்கொள்வீங்க. அதை மட்டும் நீங்க இந்த ஒரு நாள்ல பண்ணவே கூடாது. எனவே முடிந்த அளவுக்கு உங்க கூட இருக்கிற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, யார் மீது தவறு அப்படிங்கிறத கேட்டு அதற்கப்புறம் அந்த ஒரு பிரச்சனைகளுக்கு நீங்க தீர்வு காண செல்வது உங்களுக்கு நல்லது. அவங்ககிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்காமையே அவங்களுக்காக நீங்க வாதாட போனீங்க அப்படின்னா அது பெரிய ஒரு பிரச்சனையை உங்களுக்கே உள்ளாக்கக்கூடும். எனவே முடிந்த அளவுக்கு இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு மற்றவங்களுடைய பிரச்சனைகளை உணர்ந்து முடிந்தா அந்த ஒரு பிரச்சனையில நீங்க ஈடுபடாம இருப்பதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லது. அப்படி ஈடுபட்டுட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய பெரிய பிரச்சனையா மாறிடும். இன்று நீங்க எல்லாரையும் காப்பாற்ற வேண்டிய அவசியங்கிறது கிடையாது. யாரு உங்களுக்குன்னு உண்மையா இருக்காங்களோ அவங்களுக்காண்டி நீங்க உண்மையா இருங்க. உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் யாரு உங்களுக்கு இங்க பெரிய ஒரு பேக் போனா இருந்து உங்களுக்கு பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு அவங்களுடைய பிரச்சனைகள்ல நீங்க இருந்து அந்த ஒரு பிரச்சனையை முடிச்சு கொடுங்க. அதுல ஒரு நியாயம் இருக்கு. எல்லாருக்கும் உங்க கூட இருக்காங்க அப்படின்னு அனைவருக்கும் நீங்க போயிட்டு அந்த பிரச்சனைகள்ல நீங்க ஈடுபட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு பிரச்சனையை உங்களுக்கு பெரிய ஒரு ஆபத்தை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு நீங்க யாரிடமும் கடுமையாக பேசக்கூடாது. பேசாம இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல நன்மைகள் நடக்கும். கடுமையா நீங்க பேசிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் இடையில இருக்கிற அந்த உறவானது அதோட முடிந்துவிடும். தவறாக நடந்தவர்களையும் அமைதியாக நீங்க விட்டுறணும். அவங்கள்ட்ட தேவையில்லாம போய் பேசக்கூடாது. உங்க மீது யாராவது தேவையில்லாத குற்றத்தை கூட இந்த ஒரு நாள்ல திணிப்பாங்க. எனவே அப்படி குற்றத்தை திணித்தாலும் ஆனா அதுல நீங்க ப்ரூவ் பண்ணணும். என் மேல தப்பு இல்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டு அமைதியை விலகி போயிடணும். அதை விட்டுட்டு யார் உங்க மீது உங்க மீது தேவையில்லாத ஒரு குற்றத்தை திணிச்சாங்களோ அவங்ககிட்ட போயிட்டு நீங்க சண்டை போடக்கூடாது. எனவே முடிந்த அளவுக்கு எல்லாத்துலயும் நான் நல்லவன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டு இந்த ஒரு நாள்ல நீங்க அமைதியாக செல்வது உங்களுக்கு நல்லது. அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு உறவு உங்களால காப்பாற்றப்படும். அது மட்டும் இல்லாம ஒருவருக்கும் உங்களுக்கும் இடையில இருக்கிற ஒரு கனெக்ஷன் ஆனது இன்னும் அதிகமாக ஆக்கப்படும். அப்படிப்பட்ட நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது இருக்கு. இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு உங்களுடைய கிரக நிலை மீனம் ராசிக்கு இந்த ஒரு நாள்ல சந்திரன் உங்களுடைய மனதை ஆழமாக சிந்திக்க வைக்கும். பழைய நினைவுகளை மேலே கொண்டு வரும். இதனால சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். முக்கியமா உங்களுடைய பழைய நினைவை இந்த ஒரு நாள்ல சிந்திக்க வைத்து தேவையில்லாத உங்களுடைய மனதானது பழைய நிலைமைக்கு கொண்டு செல்லப்படும். இதனால உங்களுடைய கவனமானது சிதறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். அடுத்ததாக செவ்வாய் செயலில் சற்று மெதுவை கொடுத்தது, அவசர முடிவுகளை தடுத்தது. இந்த செவ்வாயானது உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல மிக பெரிய அளவுல நன்மைகள் ஏற்படுத்தின்னு தான் கூறணும். ஏன் அப்படின்னா நீங்க அவசர முடிவுகள் எதுவும் எடுக்காம இந்த ஒரு நாள்ல உங்களை தடுத்து நிறுத்தியது அப்படின்னா அது இந்த செவ்வாய் பகவான் மட்டும்தான். எனவே இந்த ஒரு நாள்ல நீங்க செவ்வாய் பகவானை வணங்கி உங்களுடைய நாட்களை நீங்க தொடங்குங்க. நிச்சயமா அது மிக பெரிய அளவுல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குருவை பொறுத்தளவுக்கு இது மீனம் ராசியோட அதிபதியா இருக்கும். இன்று உங்களுடைய பக்கமா உங்களுக்கு மிகவும் பக்கத்துல இருந்து அமைதியை காப்பாத்தி கொடுக்குது அப்படின்னா அது இந்த குரு பகவானாக மட்டும்தான் இருப்பாங்க. குரு வந்து மீனம் ராசியோட அதிபதியாக விளங்குது. இதனால நீங்க எந்த ஒரு இடத்துல கோவப்படக்கூடாது அப்படிங்கிறத குரு பகவான் உங்களுடனே இருந்து அதனை புரிந்து உங்களை வழி நடத்துவார். இதனால நீங்க தேவையில்லாத பிரச்சனைகள்ல இந்த ஒரு நாள்ல ஈடுபட மாட்டீங்க.
அடுத்ததா சனி பகவான் பொறுப்புகளை நினைவூட்டுவார். இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு என்னென்ன பொறுப்புகள் இருக்கு அப்படிங்கிறத உங்களுடைய கவனத்திற்கு இந்த ஒரு நாள்ல வர வைப்பார். அது மட்டும் இல்லாம தண்டனை எதுவும் இருக்காது. ஆனா பாடத்தை மட்டும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். பிரச்சனைகளை உங்களுக்கு ஏற்படுத்த மாட்டாரு. ஆனா அந்த ஒரு பிரச்சனைகள் வந்தா அதுல இருந்து எப்படி தப்பிக்கணும், அதுக்கான சில விதிமுறைகளை இந்த ஒரு நாள்ல நிச்சயமா உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். எனவே இப்படிப்பட்ட இந்த ஒரு நாளை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க. மொத்தத்துல இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு உங்களுடைய கிரகங்கள் உங்களை அமைதியாக வழி நடத்தக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும். உங்க கிரகங்கள் அமைதியாக வழி நடத்தணும்னு சொல்லுது. ஆனா நீங்களும் இந்த ஒரு நாள்ல அமைதியை நீங்க கடைபிடிங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுகின்ற எல்லா வித பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவானது கிடைக்கும். எனவே முடிந்த அளவுக்கு இந்த ஒரு நாள்ல அமைதியுடன் இருங்க. மாலை நேரத்துல உங்களுடைய மனது சிறிதளவு லேசாகும். மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் அனைத்தும் உங்களுடைய மனதை விட்டு விலகும். நான் சரியான வழியில் தான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்களே உங்களை உணர்வீங்க. இத்தனை நாட்கள் வரை நீங்க செய்கின்ற வேலையை வைத்து நான் சரியான ஒரு வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேனா, சரியான ஒரு முயற்சியில தான் ஈடுபட்டிருக்கேனா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள தோண்டிக்கிட்டு இருந்திருக்கும். ஆனா இந்த ஒரு நேரத்துல சரியான வழியில தான் நீங்க போறீங்க அப்படிங்கிறத நீங்களே உணர்வீங்க. அப்படிப்பட்ட நல்ல ஒரு நாளாக நிச்சயமாக உங்களுக்கு இந்த ஒரு நாளாக இருக்கும். இந்த ஒரு நாளோட இரவுல உங்களுடைய மனசானது சுத்தமாக இருக்கும். இதனால உங்களுக்கு தூக்கமானது அவ்வளவு நிம்மதியா ஏற்படும். உங்களை மறந்து நீங்களே தூங்க தொடங்குவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளாக இருக்கும். உங்களுக்குள்ள சரியான மனநிலை உருவாகி இந்த ஒரு நேரத்துல ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும். இதனால் பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். இன்று நீங்க அமைதியாக விட்ட ஒரு விஷயம் இன்னும் சில நாட்கள்ல உங்களுக்கு சாதகமாக திரும்ப வரும். அமைதியா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கும். இல்லைன்னா ஏதாவது ஒரு தொழிலாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு கடையாக இருக்கட்டும், அது அனைத்துமே உங்களை விட்டு போகுது அப்படின்னு நீங்க விட்டுருந்திருப்பீங்க. ஆனா அது நிச்சயமா உங்களுக்கு இன்னும் சில நாட்கள்ல உங்களுக்கு சாதகமாக திரும்பி வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக அமையும். மீனம் ராசிக்காரங்களுக்கு இன்று நடந்தது எல்லாம் உங்களுக்கு எதிராக கிடையாது. உங்களை பாதுகாப்பதற்காக மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நாளானது நடப்பது அனைத்தும் உங்களை எதிர்ப்பதற்காக கிடையாது. உங்களை பாதுகாப்பதற்காக மட்டுமே நடக்கும். அது நல்லதாக இருக்கட்டும், கெட்டதாக இருக்கட்டும், அனைத்தும் இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். எனவே இந்த ஒரு நாளை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிகள் நிச்சயமாக கிடைக்கும். ஆனா மீனம் ராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு நாள்ல பெரிய வெற்றி அப்படிங்கிறது இந்த ஒரு நாள்ல இருக்காது. ஆனா மிக முக்கியமான உள் வெற்றியானது உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல கிடைக்கும். அமைதி வந்த இடத்துலதான் நல்ல மாற்றங்கள் பிறக்கும். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல அமைதியானது ஏற்படும். இதனால உங்களுக்குள்ள பெரிய மாற்றங்கள் இந்த ஒரு நாள்ல ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். எனவே இந்த ஒரு நாள்ல மீனம் ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். எனவே இந்த ஒரு வாய்ப்பை நீங்களும் பயன்படுத்திக் கொள்ளுங்க. மாதிரி இந்த ஒரு நாள்ல பேசுங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். இன்று நீங்க செய்யக்கூடிய சில விஷயங்கள் கூட உங்களுடைய மனதை இன்று அழகாக்கும். அது மட்டும் இல்லாம அமைதியை தேடி கொடுக்கும். எனவே இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு நீங்க ஒரு முறைக்கு பல முறை யோசித்து இந்த ஒரு நாளை நீங்க பயன்படுத்துங்க. நிச்சயமா அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த ஒரு நாள்ல வேலை படிப்பு இந்த ரெண்டையும் பொறுத்தளவுக்கு நீங்க செய்த ஒரு சிறிய வேலை கூட யாரோ ஒருவரின் கவனத்தில் இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக படும். இதனால் நீங்க செய்கின்ற வேலைகளை அவங்க கவனித்து உங்களுக்கு மிக பெரிய அளவுல ஒரு போஸ்டிங்கோ இல்லைன்னா உங்களுடைய சம்பளத்தை உயர்த்துவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். வெளியில பாராட்டு கிடைக்காம இருந்தாலும் உள்ளக்குள்ள மதிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு உங்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது வீணாக்கப்படாமே இருக்கும். நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முடிவானது இந்த ஒரு நாள்ல நிச்சயமா கிடைக்கும். இன்று மீனம் ராசிக்காரங்களுக்கு அதிக கருணை, ஆழமான உணர்வு, பிறர் மனதை எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை, இது அனைத்தும் இந்த ஒரு நாள்ல நிச்சயமா இருக்கும். சத்தம் இல்லாம சரியான முடிவை எடுக்கக்கூடிய ஒரு திறன், இது அனைத்துமே உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல நிச்சயமா இருக்கும். ஆனா இன்று ஒரே ஒரு சின்ன எச்சரிக்கை, மற்றவங்களின் பிரச்சனையை உங்களுடைய சுமையாக நீங்க மாத்திக்கொள்வீங்க. அதை மட்டும் நீங்க இந்த ஒரு நாள்ல பண்ணவே கூடாது. எனவே முடிந்த அளவுக்கு உங்க கூட இருக்கிற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, யார் மீது தவறு அப்படிங்கிறத கேட்டு அதற்கப்புறம் அந்த ஒரு பிரச்சனைகளுக்கு நீங்க தீர்வு காண செல்வது உங்களுக்கு நல்லது. அவங்ககிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்காமயே அவங்களுக்காக நீங்க வாதாட போனீங்க அப்படின்னா அது பெரிய ஒரு பிரச்சனையை உங்களுக்கே உள்ளாக்கக்கூடும். எனவே முடிந்த அளவுக்கு இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு மற்றவங்களுடைய பிரச்சனைகளை உணர்ந்து முடிந்தா அந்த ஒரு பிரச்சனையில நீங்க ஈடுபடாம இருப்பதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லது. அப்படி ஈடுபட்டுட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய பெரிய பிரச்சனையா மாறிடும். இன்று நீங்க எல்லாரையும் காப்பாற்ற வேண்டிய அவசியங்கிறது கிடையாது. யாரு உங்களுக்குன்னு உண்மையா இருக்காங்களோ அவங்களுக்காண்டி நீங்க உண்மையா இருங்க. உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் யாரு உங்களுக்கு இங்க பெரிய ஒரு பேக் போனா இருந்து உங்களுக்கு பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்களுடைய பிரச்சனைகள்ல நீங்க இருந்து அந்த ஒரு பிரச்சனையை முடிச்சு கொடுங்க. அதுல ஒரு நியாயம் இருக்கு. எல்லாருக்கும் உங்க கூட இருக்காங்க அப்படின்னு அனைவருக்கும் நீங்க போயிட்டு அந்த பிரச்சனைகள்ல நீங்க ஈடுபட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு பிரச்சனையை உங்களுக்கு பெரிய ஒரு ஆபத்தை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு நீங்க யாரிடமும் கடுமையாக பேசக்கூடாது.
பேசாம இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல நன்மைகள் நடக்கும். கடுமையா நீங்க பேசிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் இடையில இருக்கிற அந்த உறவானது அதோட முடிந்துவிடும். தவறாக நடந்தவர்களையும் அமைதியாக நீங்க விட்டுறணும். அவங்கள்ட்ட தேவையில்லாம போய் பேசக்கூடாது. உங்க மீது யாராவது தேவையில்லாத குற்றத்தை கூட இந்த ஒரு நாள்ல திணிப்பாங்க. எனவே அப்படி குற்றத்தை திணித்தாலும் ஆனா அதுல நீங்க ப்ரூவ் பண்ணணும். என் மேல தப்பு இல்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டு அமைதியா விலகி போயிடணும். அதை விட்டுட்டு யார் உங்க மீது உங்க உங்க மீது தேவையில்லாத ஒரு குற்றத்தை திணிச்சாங்களோ அவங்ககிட்ட போயிட்டு நீங்க சண்டை போடக்கூடாது. எனவே முடிந்த அளவுக்கு எல்லாத்துலயும் நான் நல்லவன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டு இந்த ஒரு நாள்ல நீங்க அமைதியாக செல்வது உங்களுக்கு நல்லது. அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு உறவு உங்களால காப்பாற்றப்படும். அது மட்டும் இல்லாம ஒருவருக்கும் உங்களுக்கும் இடையில இருக்கிற ஒரு கனெக்ஷன் ஆனது இன்னும் அதிகமாக ஆக்கப்படும். அப்படிப்பட்ட நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது இருக்கு. இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு உங்களுடைய கிரக நிலை மீனம் ராசிக்கு இந்த ஒரு நாள்ல சந்திரன் உங்களுடைய மனதை ஆழமாக சிந்திக்க வைக்கும். பழைய நினைவுகளை மேலே கொண்டு வரும். இதனால சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். முக்கியமா உங்களுடைய பழைய நினைவை இந்த ஒரு நாள்ல சிந்திக்க வைத்து தேவையில்லாத உங்களுடைய மனதானது பழைய நிலைமைக்கு கொண்டு செல்லப்படும். இதனால உங்களுடைய கவனமானது சிதறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். அடுத்ததாக செவ்வாய் செயலில் சற்று மெதுவை கொடுத்தது, அவசர முடிவுகளை தடுத்தது. இந்த செவ்வாயானது உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல இங்க பெரிய அளவுல நன்மைகள் ஏற்படுத்தின்னு தான் கூறணும். ஏன் அப்படின்னா நீங்க அவசர முடிவுகள் எதுவும் எடுக்காம இந்த ஒரு நாள்ல உங்களை தடுத்து நிறுத்தியது அப்படின்னா அது இந்த செவ்வாய் பகவான் மட்டும்தான். எனவே இந்த ஒரு நாள்ல நீங்க செவ்வாய் பகவானை வணங்கி உங்களுடைய நாட்களை நீங்க தொடங்குங்க. நிச்சயமா அது இங்க பெரிய அளவுல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குருவை பொறுத்தளவுக்கு இது மீனம் ராசியோட அதிபதியா இருக்கும். இன்று உங்களுடைய பக்கமா உங்களுக்கு மிகவும் பக்கத்துல இருந்து அமைதியை காப்பாத்தி கொடுக்குது அப்படின்னா அது இந்த குரு பகவானாக மட்டும்தான் இருப்பாங்க. குரு மீனம் ராசியோட அதிபதியாக விளங்குது. இதனால நீங்க எந்த ஒரு இடத்துல கோவப்படக்கூடாது அப்படிங்கிறத குரு பகவான் உங்களுடனே இருந்து அதனை புரிந்து உங்களை வழி நடத்துவார். இதனால நீங்க தேவையில்லாத பிரச்சனைகள்ல இந்த ஒரு நாள்ல ஈடுபட மாட்டீங்க. அடுத்ததான் சனி பகவான் பொறுப்புகளை நினைவூட்டுவார். இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு என்னென்ன பொறுப்புகள் இருக்கு அப்படிங்கிறத உங்களுடைய கவனத்திற்கு இந்த ஒரு நாள்ல வர வைப்பார். அது மட்டும் இல்லாம தண்டனை எதுவும் இருக்காது. ஆனா பாடத்தை மட்டும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். பிரச்சனைகளை உங்களுக்கு ஏற்படுத்த மாட்டாரு. ஆனா அந்த ஒரு பிரச்சனைகள் வந்தா அதுல இருந்து எப்படி தப்பிக்கணும் அதுக்கான சில விதிமுறைகளை இந்த ஒரு நாள்ல நிச்சயமா உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். எனவே இப்படிப்பட்ட இந்த ஒரு நாளை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க. மொத்தத்துல இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு உங்களுடைய கிரகங்கள் உங்களை அமைதியாக வழி நடத்தக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும். உங்க கிரகங்கள் அமைதியாக வழி நடத்தணும்னு சொல்லுது. ஆனா நீங்களும் இந்த ஒரு நாள்ல அமைதியை நீங்க கடைபிடிங்க. நிச்சயம்